இன்னைக்கு மூக்குத்தி அவரை செடியோட பூவு, மொட்டு, பிஞ்சு பிடிக்கிறத இந்த வீடியோல பார்க்குறோம். அழகா மொட்டு வச்சு வந்திருக்கு பாருங்களேன். மொட்ட பார்க்குறதுக்கு கொக்கு வந்து தலைய நீட்டி நின்னு பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கு அந்த ஒரு ஃபீலு. அழகா பூத்துருச்சு பாருங்க. இது சாயங்காலம் 6 மணிக்கு மேல தாங்க இந்த மூக்குத்தி அவரை பூ பூக்கும். அழகா இருக்குது பூ பார்க்குறதுக்கு. இது வந்து வாடிருச்சு. இது வாடினதுக்கப்புறம் லைட்டா பிஞ்சு வைக்குது பாருங்களேன். அடுத்து கொஞ்சம் காய் விட்டுரும். அந்த அந்த ஸ்டேஜுக்கு வந்துரும். இனி கொஞ்சம் பெருசான உடனே நமக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 3 பாட்டுல வச்சிருக்கேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து கொடி ரோஸு பூ பூத்தது கிளைய அப்படியே ஒடிச்சு அப்படியே கட் பண்ணி விட்டத எடுத்து அப்படியே ஊனி விட்டோம். வருதா இல்லையான்னு ஒரு ட்ரையல் பார்க்குற மாதிரி. ஏன்னா இதில வந்திருக்கு எனக்கு ஒரு வாட்டி. அதனால சரி திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணது தான் இது. அ என் வீட்டுக்காரர் தான் நட்டு வச்சாருங்க. ஆனா அது திழுத்துருச்சு. பார்க்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. 1 வந்தா கூட சந்தோஷம் தான். அதே மாதிரி இந்த சாமந்தி கட்டிங் இந்த நம்ம டாலியா செடி பாட்டுக்குள்ள நெறைய குச்சு குச்சுன்னு நான் சாமந்தி கட்டிங் கொண்டு வந்து நட்டுருப்பேன். ஏதோ ஒரு பார்ட்டி ஃபங்ஷன்ல போனேல்ல, பூ எடுத்துட்டு வந்து பூ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த பூவையும் நான் அழகு பார்த்துக்கிட்டு, அதோட அ காம்பு பகுதிய நான் கட் பண்ணி நான் நட்டு விட்டேன். இந்த பாட்டு ஃபுல்லா நட்டேன். ஆனா எதுவுமே இல்ல. எல்லாம் காய்ஞ்சிருச்சு. இந்த 2 தான் இப்ப மிச்சம் நிக்குது. அந்த ஸ்டேஜ பாருங்களேன். எந்த ஸ்டேஜ்ல நான் நட்டுருக்கேன்னு. அதே குச்சி கம்ப தான் நட்டேன். அது கீழருந்து இப்ப பக்கத்துல திளிர் எடுத்து வந்துட்டு இருக்குதுங்க. பாத்தீங்களா, 1 வந்தா கூட எனக்கு சந்தோஷம். இது பெருசாயி வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதே மாரி பெரிய பெரிய கட்டிங் எல்லாம் வச்சேன். அது அப்படியே அந்த நிலைமையாட்டே நிக்குது. இலையும் வாடல, காம்பும் காயல. அப்படியே நிக்குது. பார்க்கலாம் அது எப்படி வளருதுன்ட்டு. அது எப்படி நிக்குதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோல காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்களேன். ஃபால்ஸ் விதை ரெடி ஆயிருச்சுங்க. இனி விட்டு அது வெடிச்சு தானே கீழ ஃபுல்லா கொஞ்சம் மண் கிடைச்சா போதும் ஃபால்ஸனுக்கு. ஒரு விதை விழுந்து அது தானே அதுக்கு செடிய உருவாகி ஒரு பூவாவது பூத்துரும். ஒரு செடி பாட்டு இல்லனாலும் பரவால்ல. தரையில விழுந்துச்சுன்னா கூட தானே வளர்ந்துருங்க. இப்ப இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டேன் பார்த்தீங்களா? கையில எடுத்த உடனே அது வெடிச்சிருது. நம்ம மூடி வச்சு பறிக்கணும். இல்லன்னா நம்ம கைய கொஞ்சம் விட்டுட்டோம்னா, அது கையிலேருந்து வெடிச்சு சிதறி ஓடிரும். இருக்கிற விதைய பறிச்சு எடுத்துக்கிட்டேங்க. இந்த பிங்க் கலர் ஃபால்ஸத்துக்கு வேண்டி ஒரு டைம் விதையே இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண நாள் இருக்கு. அதனால இதெல்லாம் பொக்கிஷமா சேகரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். இருந்த நெறைய கலர எல்லாம் தொலைச்சிட்டேன். இதையாவது நான் பத்திரமா வைக்கணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.